இந்து மதத்தை சார்ந்த பலரும் கையில் கயிறு கட்டியிருப்பது வழக்கம். நம் முன்னோர்கள் நமக்கு கற்பித்து சென்ற பல பழக்க வழக்கங்களில் கயிறு கட்டுவது ஒரு வழக்கம். நாமும் இந்த பழக்க வழக்கங்களை அப்படியே பின்பற்றி வருகிறோம். ஆனால் இந்த கயிற்றுக்கு பின் மறைந்திருக்கும் அறிவியல் ரகசியம் குறித்து அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பதிவின் மூலம் மஞ்சள், கருப்பு, சிவப்பு என்று பல்வேறு நிறங்களில் நாம் கயிறு கட்டி வருவது வழக்கம். அதிலும் குறிப்பாக பெரும்பாலான நபர்கள் கருப்பு கயிறையே அதிகமாக கட்டியிருப்பார்கள். ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது இது போன்ற கயிறு கட்டுவது நம்மை தீய சக்தியின் பிடியில் இருந்து காக்கும் தன்மை கொண்டவை. வெறும் கயிறு மட்டுமில்லாமல் சிலர் வெள்ளி, செம்பு, தங்கம் என்று தங்களின் வசதிக்கு ஏற்ப காப்பு செய்து அணிந்து கொள்கின்றனர். இதுவும் நம்மை காக்கும் ஒரு கவசமாக தான் செயல்படுகின்றது. அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது இவை மூன்றும் மந்திர ஒளியில் இருந்து உருவாகும் அதிர்வுகளை ஈர்க்கும் தன்மை கொண்டது என கூறப்படுகின்றது. அதனால் இத்தகைய கயிறை நாம் கையில் கட்டி கொண்டு மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமாக அந்த மந்திரத்திற்கான முழு பலன்களையும் நம்மால் பெற முடியும். அத்தோடு நவகிரக கதிர்வீச்சுகளையும் இது போன்ற கயர்களும் காப்புகளும் ஈர்க்கும் தன்மை கொண்டது. கருப்பு கயர் மனதில் நேர்மறை சக்தியை அதிகரிக்கும். அதுபோன்று இந்த கயிறை அணிவதற்கு ஒரு சில வழிமுறைகளும் உள்ளது. இத்தகைய காப்பு கயிறை ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் அணிவதுதான் சிறப்பு. கைகளில், கால்களில், இடுப்பில், கழுத்தில் என்று ஏதாவது ஒரு இடத்தில் கருப்பு கயிர் அணிவது வழக்கம். அதே போன்று கருப்பு கயிர் காலில் கட்டிக்கொள்வதால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள் நெருங்காது. அது மட்டுமின்றி நம் எதிரிகள் அல்லது நம் வளர்ச்சி பிடிக்காதவர்களால் வைக்கப்படும் செய்வினை, பில்லி, சூன்யம் போன்ற துஷ்ட சக்திகளிலிருந்து காக்கும். சிலரின் கெடுபலன் தரக்கூடிய கண் திருஷ்டி அண்டாது. அது மட்டுமல்லாமல் சனி பகவானின் கெடுபலன் பார்வை வேகத்தை இந்த கருப்பு கயிர் கட்டுப்படுத்துவதோடு குறைக்கின்றது. இந்த கருப்பு கயிர் கட்டும் போது அந்த கயிற்றில் 9 முடிச்சுகள் போடப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு முடிச்சு போடும் போதும் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ நாமத்தை உச்சரிக்கலாம். ஓம் நம சிவாய அல்லது ஓம் நமோ நாராயணாய என்றும் உச்சரிக்கலாம். கருப்பு கயிர் கட்டிக் கொள்பவர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் கட்டிக்கொள்வது நல்லது. அல்லது நண்பகல் 12 மணிக்கு கட்டிக்கொள்ளவும். சனிக்கிழமைகளில் இந்த கயிறை கட்டிக்கொள்வது விசேஷமானது. இந்த கருப்பு கயிறை கட்டிக்கொள்வதால் நாம் அறியாமல் நமக்கு விபத்து ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு இல்லாமல் பாதுகாக்கும். உடல் ஆரோக்கிய கோளாறுகள் உள்ளவர்கள் அனுமன் கோவிலில் வைத்து கட்டி கொண்டால் நலம் பெறலாம். 6 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த கயிறை கயற்றி நீர் நிலைகளில் போட்டு புதிய கயிறை அணிந்து விட வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.